விஜய் அவர்கள் நேற்று அவருடைய கட்சியின் மீட்டிங்கில் பேசும்போது எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு சவால் விடும் விதமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது முக்கியமானது, பரந்தூர் விமான நிலையங்கள்ல போராடக்கூடிய மக்களை முதலமைச்சர் சந்திக்கல. நாங்க கோரிக்கை வச்சோம், அதுக்கு அவர் பதில் சொல்லல. நாங்க கடிதம் எழுதணும், அதுக்கு அவர் பதில் சொல்லல அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்லல. எனவே மக்களை திரட்டி சிஎம் சந்திப்பேன் இருக்காரு. இது நல்ல விஷயம் தான், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்கள் மீது வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா? எனக்கு உங்க மாமா சேவியர் பிரிட்டோ வச்சு ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்க, எப்படா பேச போச்சு. அது 1.5 வருஷமா நீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி போடப்பட்ட வழக்குல அந்த வழக்கு போன வாரம் தான் டிஸ்மிஸ் ஆச்சு. இது மட்டும் கிடையாது, இவர் பதில் சொல்லாம இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் லெப்ட்ல நிக்கக்கூடிய லாட்டரி மார்ட்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அந்த ஆதவ் அர்ஜுனா யாரு, அந்த ஆளோட பின்புலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பரந்தூர் விமான நிலையம் வரதுனால 1500 குடும்பங்கள் பாதிக்கப்படுறதுன்னு இவ்வளவு உணர்ச்சிகரமா பேசுறீங்களே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சாவாது நடந்திருக்கும் இந்த லாட்டரி மோசடினால. அந்த மோசடி பண்ண நபர் யாருன்னா அந்த லாட்டரி மார்ட்டின். ஆதவ் அர்ஜுனாவுக்கு லெப்ட்ல தூக்கி வச்சு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா நீ எந்த காசுல கட்சி நடத்துறீங்க? சும்மா தமிழகம் முழு 1 லட்சம் குடும்பமா செத்து இருக்கும், பல லட்சம் குடும்பங்கள் நடுத்தருக்கு கொண்டு வந்தால லாட்டரி மார்ட்டினோட காசு ஆதவ் அர்ஜுனா பக்கத்துல சேர்த்தீங்க. ஒன்னே ஒண்ணு காசு, இன்னொன்னு கத்தோலிக் சபையை சேர்ந்தவங்க 2 பேரும்.